Hello students, welcome to Max Neram. 10th standard Max chapter 1 exercise 1.2 முடிச்சாச்சு. இப்போ next example 1.6 பார்க்கலாம். ஓகேவா? example 1.6 1.2 1.1 1.2 எக்ஸசைஸ்லாம் ஏற்கனவே முடிச்சாச்சு. அதுக்கு பிஃபோராக எக்ஸாம்பிள் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.6 பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. Let x equal to set of all 1, 2, 3, 4 and y equal to 2, 4, 6, 8, 10 and r equal to set of all 1, 2, 2, 4, 3, 6, 4, 8 கொடுத்துக்காங்க. So that r is a function and find its domain, codomain and range. அவங்களே கொடுத்துட்டாங்க. r வேல்யூ கொடுத்துட்டாங்க. rன்றது ரிலேஷன் பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஆர் இஸ் அ ஃபங்க்ஷனாக கேட்குறாங்க. ஃபங்க்ஷன்னா நமக்கு டெஃபினட்டாக எல்லாத்தையும் தெரியும். ஃபங்க்ஷனான்னு கொஸ்டின் கேட்டாலே நம்ம கண்டிப்பாக ஒரு ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணி அதை காமிச்சாதான் நம்மளுக்கு அது ஃபங்க்ஷனாக நம்ம அதை ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபைண்ட் இட்ஸ் டொமைன் சொல்லணும், கோ டொமைன் சொல்லணும் அண்ட் ரேஞ்சு. ஆல்ரெடி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கேன். எதெல்லாம் டொமைனு, எதெல்லாம் கோ டொமைனு, எது ரேஞ்சு எல்லாமே சொல்லியிருக்கேன். இமேஜ், ப்ரீ இமேஜ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸாக இருந்தால் சாப்டர் 1.2க்கு முன்னாடி நான் இன்ட்ரடக்ஷன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிப்பேன். நீங்கள் மேக்ஸ் நேரம் சொல்லி அந்த கரெக்டாக சாப்டர் நேம் எல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இன்ட்ரடக்ஷன் கிடைக்கும். அதை பார்த்துட்டு ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சம்ஸ் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? வெரி சிம்பிள் தான். பார்க்கலாமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்யூஷன் பார்ப்போம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் என்னது? x equal to set of all 1, 2, 3, 4, y equal to 2, 4, 6, 8, 10 and r equal to 1, 2, 2, 4, 3, 6, 4, 8. Clear? இப்போ நம்மளுக்கு இது வந்து இட்ஸ் எ ஃபங்க்ஷன். அவங்க கேட்டிருக்க கொஸ்டினை பாருங்க கிளியரா. ஆர் இஸ் எ ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஃபங்க்ஷனா எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்டிருக்காங்களா அதை வச்சு நம்மளே சொல்லலாம். அது ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அவங்க ஃபங்க்ஷனா கேட்கும்போது அதை என்ன பண்ணுனீங்க? ஒரு ஆரோ டயக்ராம் போடலாம். நான் ஃபர்ஸ்ட் நம்பர் சேர்த்துட்டே உங்களுக்கு ஆரோ டயக்ராம் போடுறேன். அப்போ தான் கிளியராக போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? 2, 4, 6, 8, 10 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோ டயக்ராம் கிளியராக இருக்கும். ஓகேவா? இது எக்ஸ் வேல்யூ, இது வந்து ஒய் வேல்யூ. ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. 1க்கு 2 ரிலேஷன் சொல்லியிருக்காங்க, 2க்கு 4, 3க்கு 6, 4க்கு 8. எல்லா எலமெண்ட்ஸும் பாருங்க இப்போ கிளியர். ஆனால் ஒய்க்கு இல்லை. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் பேலன்ஸ் இருந்து இதுக்கு ரிலேஷன் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் எக்ஸ் வேல்யூவில் ஏதாவது ஒரு நம்பர் பேலன்ஸ் இருந்து அதுக்கு ரிலேஷன் இல்லைன்னா அது இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஆனால் இங்கே ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒய்யோட பேர் ஆயிருக்கு. எக்ஸுடைய எல்லா எலமெண்ட்டும் ஒய்யோட பேர் ஆயிருக்கு. அப்போ ரிலேஷன் இருக்கு எல்லாத்துக்குமே. அப்போ எக்ஸில் எதுவுமே பேலன்ஸ் இல்லை. ஒய்யில் பேலன்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லைம்மா. எக்ஸில் எதுவுமே பேலன்ஸ் இல்லை. அப்போ கண்டிப்பாக டெஃபினட்டாக அது வந்து ஃபங்க்ஷன் தான். ஆல் எலமெண்ட்ஸ் இன் எக்ஸ் ஹாவ் ஒன்லி ஒன் இமேஜ் இன் ஒய். இமேஜ்னா இதுதான். எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்குது. அப்படி இருந்தாலே அது ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கங்க. ஏன்னா அவங்க கேட்டிருக்காங்கல்ல, அதனால் நீங்கள் கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஆல் எலமெண்ட்ஸ் இன் எக்ஸ் ஹாவ் ஒன்லி one image in y. Clear? Therefore r is a function. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் ஒன்று டொமைனு, கோ டொமைனு. ஓகே, டொமைன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். டொமைன்னா என்னது? இந்த எக்ஸ் வேல்யூ தான் டொமைன் சொல்லுவோம், ஒய் வேல்யூவை கோ டொமைன் சொல்லுவோம். ஓகேவா? ரேஞ்சுன்றது என்னதுன்னா எக்ஸை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி பேராக இருக்க மட்டும்தான் ரேஞ்சு. அதாவது இது மட்டும்தான் ரேஞ்சு.
இங்கே பாருங்கள், இது மட்டும்தான் ரேஞ்சாக இருக்கும் டெஃபினட்டாக. ஓகேவா? இந்த நம்பர் உங்களுக்கு ரேஞ்சுன்னு சொல்லக்கூடாது, இது ரேஞ்சு கிடையாது. ஆனால் இது வந்து கோடொமைனுக்கு சொல்லலாம், நீங்கள் இதை கோடொமைன் சொல்லலாம். இதுதான் டொமைன். டொமைன் வேல்யூஸ் எல்லாம் எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே டொமைன் வேல்யூ, ஒய் வேல்யூஸ் எல்லாமே ஒய் வேல்யூக்கு எல்லாமே வந்து கோடொமைன். ஆனால் ரேஞ்சுனா பேராக இருக்கிறது மட்டும்தான் ரேஞ்சு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? அப்போது என்னது டொமைன்னா என்னது? 1, 2, 3, 4. கோடொமைன்னா 2, 4, 6, 8, 10 போடலாம். ஆனால் ரேஞ்சுன்னும் போது தான் என்ன பண்ணணும்னா ரேஞ்ச் ஆஃப் ஆர், இங்கே எக்ஸ் வேல்யூஸ் தான் அது, நீங்கள் போட்டாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஆர் ஈக்குவல் டு எது எதில் வரும்? 2, 4, 6, 8. அவ்வளோதான். ஏன்னா 10க்கு பேர் இல்லை, அதனால் அதுக்கு எக்ஸோட ரிலேஷன் ஆகலை அது. ஓகேவா? ஒய், இந்த ஒயில் நான் எலமெண்ட் இருக்குது, ஆனால் அது பேர் ஆகலை, அப்போ அது ரேஞ்சுன்னு எடுத்துக்கக்கூடாது. அப்போ எது ரேஞ்சு? 2, 4, 6, 8 தான் ரேஞ்சு. கிளியர்மா? ரொம்ப சிம்பிள்மா. ஓகேவா? இதை வச்சு நம்ம நிறைய சம்ஸ் பார்க்க போகிறோம், அதனால் நீங்கள் இதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்குங்கம்மா நல்லா. ஓகேவா? எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.